ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூரிக்கு ஏற்ற நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட் நான் அதை பண்ணுறதுக்காக நமக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய் எல்லாம் சேர்த்து குக்கரில் 4 விசில் ஹை ஃப்ளேமில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சைஸில் கிழங்கு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம மசாலா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். நம்ம இந்த மசாலுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்த போகிறோம். நான் ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது சுத்தமாக காரமே கிடையாது. போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். மிளகாவை பொறுத்தளவுக்கு நம்ம காரம் இல்லை இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மிளகாவை கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் காட்டம் தெரியும். அதே மாதிரி விதை ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த மிளகாவில் காரம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். மிளகாவில் விதை கம்மியாக இருந்தது அப்படின்னா காரமும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ மிளகாவும் கருவேப்பிலையும் எண்ணெயில் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துருக்கேன். இப்போ கூடவே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் ரொம்ப சாஃப்டாக வதங்கலாம் கூடாது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பதத்துக்கு, அதாவது லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கும்போதே நம்ம வதக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணோம். அப்போ தான் இந்த பூரி மசாலா பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது அந்தளவுக்கு நமக்கு வதங்கிருச்சு. இப்போ கூடவே நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் 2 சின்ன சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா புளிப்பாயிரும். நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்குது அப்படின்னா 1 கூட எடுத்துக்கோங்க, போதும், அளவாக இருக்கும். அடுத்ததாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை பொறுத்த வரைக்கும் கலருக்கு நம்ம மஞ்சள் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம ஏற்கனவே கிழங்கு வேக வைக்கும் பொழுது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இப்போது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் கிட்டத்தட்ட 400 ml சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வெந்து முடிச்சதுக்கப்புறமும் லைட்டாக நமக்கு கெட்டியாகி கொடுக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணியை நம்ம ஊற்றிட்டு நல்லா கொதி வரும் பொழுது தான் நம்ம கிழங்கு சேர்க்கணும். அதுக்குள்ளே அந்த கிழங்கு நம்ம நல்லா மசிச்சு வச்சிடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு கிழங்கு அளவுக்கு மட்டும் அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம். அதை லாஸ்ட்டாக நம்ம நல்லா மேஷ் பண்ணி உள்ளார சேர்த்துக்கலாம். அப்போ மசாலா இன்னுமே கொஞ்சம் நமக்கு கெட்டித்தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போட்ட கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே. அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே பிடிச்சி நல்லா வேகும் நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்த்துட்டு கூட பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குது. இனிமேல் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிடலாம். ஒரு கட்டி கூட இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சிடலாம். மசிச்சுட்டு அதை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துகிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அடுப்பை ஸ்லோவில் போட்டுட்டு இறக்குறதுக்கு ஒரு 2 to 3 minutes முன்னாடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கட்டி வராத மாதிரி கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் கட்டி இல்லாமல் கலந்துட்டு கொதிச்சிட்ருக்கிறதுல அப்படியே நம்ம ஊற்றக்கூடாது. அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா நம்ம கிளறதுக்கு நல்லாயிருக்கும். அதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால கடலை மாவு எதுவும் சேர்க்காம உருளைக்கிழங்கு அப்படியே நல்லா மசிச்சுட்டு நம்ம சேர்த்து செய்கிறோம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமே பாருங்கள், லைட்டாக அப்படியே கெட்டியாகிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர்லாம் ஊற்றினோம் அப்படின்னா ஊற்றின 1 நிமிஷத்துலேயே அது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஆனால் உருளைக்கிழங்கு நம்ம மசிச்சு சேர்க்குறப்போ அந்த மாதிரி எந்த ரிஸ்க்குமே கிடையாது. இப்போ பாருங்கள், நமக்கு மசாலா ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம மல்லித்தலை சேர்த்துட்டு இறக்கிடலாம். ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் நமக்கு பூரி கூட தொட்டு சாப்பிட. இதே மாதிரி நீங்கள் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இதை மசாலா தோசையாகவும் ரெடி பண்ணலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நேற்றுக்கு நம்ம சேனலில் பூரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட காம்பினேஷன் தான் இது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.